ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மணி விலாக்ஸ். வெல்கம் பேக். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வண்டி மூவிங் ஆகிட்டுருக்கு. அப்பாடா, நேற்று செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. இப்போ அண்ணன் வண்டியை ஒரு 70 எடுப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மூவிங் தான். இப்போ ஒரு 60 வண்டியை தொட்டுருச்சு. ஆ 80. ரைட்டு. கார்லாம் முந்திட்டு போகிறாருன்னா அண்ணன் வெயிட்டாக தான் வச்சுருக்காருன்னு அர்த்தம். பார்ப்போம் இந்த அளவுக்கு தான் போகிறார். இந்த வேகத்துல உனக்கு இது அழுத்துங்கண்ணே. இப்போ அழுத்துறான்டா. அப்படி அழுத்தினால தான் சிட்டியை தாண்டணும்னு இப்படிதான் ஒரு வேகம். சில வேகத்தில் வண்டி போயிட்டு வந்து வண்டியை ஸ்லோவாக எடுத்தேன். பாலிக்கு பிடிச்சி போயிட்டுருக்காங்க. நிஜமாலுமே 150 ஸ்பீடில் போயிட்டுருக்காரு பாருங்கள். எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜம்முன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரேட்டு தான். ஹாய் காய்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:52. அருப்புக்கோட்டையை தாண்டி இப்போ ஆந்திவே. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் டைம் எடுக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா மதுரையில் எடுத்து இடையில பிரேக் எடுக்கணுங்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் நிறுத்த போகிறார் அண்ணன். அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் முடிச்சுட்டு உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஸ்டேடி மதுரையில் சாப்பிட்டது. இப்போ இடையில அண்ணன் பிரேக் நிறுத்தினால நல்ல ஒரு டீ அடிச்சுட்டு வண்டியில் ஏறி உட்காந்தோம். அப்படி ஒரு காற்று. இந்த காற்றுல அப்படியே ஜம்முன்னு வண்டி போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லோரும் பின்னாடி தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அமைதியாக நல்ல ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேட் கேபினில் உட்காந்து ரைட் பண்ணுறதும் ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் பைக்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு புதுசாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருக்குது நைட் ட்ராவல்ஸ்க்கு. அது
காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா ரைட் சைடு விண்மில் லைட்ஸ் ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸோட ஜம்முன்னு எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு டே லைட்டில் காமிச்சோம்னா ஜம்முன்னு தெரியும். நம்ம நைட் லைட்டில் இருக்கனால உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகி இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா விண்மில்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணோம்னா அப்படி இருக்குங்க கைஸ். நீங்களும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன பஸ்ஸில் ஏறி உட்காந்து தூங்குறவங்களும் இருப்பாங்க, முத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அது நம்ம கேபின் ரைட் பண்ணும்போது இருக்கிற ஃபீலிங்கே தனி ஃபீலிங் கைஸ். பாருங்கள், பேசிகிட்டே இருந்துட்டு நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணிட்டோம். இப்போ தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிங்கிற ஒரு ஸ்டாச்சு இருக்கும். வேறு லெவல் கேஸ். நிஜமாலுமே சொல்ல போனால் பாருங்கள், உள்ளே சிட்டிக்குள்ளே என்ட்ராங்கன்னே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கலர் லைட்ஸ் போட்டு நம்மளை வர வைக்கிறாங்க. வேறு மாதிரி இருக்குது. சரி காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், சப்ஸ்கிரைப் டு மணி.